நம்ம இந்திய அணி அடுத்தபடியாக ஃபஸ்ட்டு T20 ஆட்டங்கள் அப்புறம் ODI ஆட்டங்கள் இப்படி 2 தொடர்கள் அடுத்தடுத்துன்னு இலங்கை அணிக்கு எதிராக அடுத்தபடியாக விளையாட இருக்காங்க. ஸோ இந்த தொடருக்கான ஸ்குவாடு நம்ம இந்திய அணியின் பெயர்கள் எல்லாருமே யார் யார் அப்படின்னு நேற்று BCCI அஃபிஷியலாகவும் இந்த தகவலை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்குவாடு தகவலை பார்த்த ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கௌதம் கம்பீர் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் ஃபஸ்ட்டு முக்கியமாக சுப்மன் கில் அவரை 2 ஃபார்மேட்லேயுமே கேப்டனாக அறிவிச்சது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதே போல் ODI ஸ்குவாடில் ரவீந்திர ஜடேஜா அவரை சேர்க்கப்படாமல் T20 ஃபார்மேட்டில் துணை கேப்டன் ஹர்திக் பாண்டியா அவருக்கு வாய்ப்பு தராமல் முக்கியமாக T20 ஆட்டங்களில் தற்போது நல்ல ஃபார்மில் இருக்கிற ருத்ராஜ் அவருக்கு வாய்ப்பு தராமல் விட்டது இந்திய அளவில் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரையுமே நேற்றுல இருந்தே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள் அடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அவரே ஒரு வீடியோ ஒன்று பேசி வெளியிட்டிருக்காரு. அதில் மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறது, இதே கௌதம் கம்பீர் அன்னைக்கு இப்படி பேசிட்டு இன்னைக்கு அப்படியே அவர் மாற்றி செயல்பட்டிருக்காரு அப்படின்னு கௌதம் கம்பீர் அவர் செஞ்சிருக்க விஷயத்தை பார்த்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமாக்கி தற்போது ருத்ராஜ் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று அவர் பேசி வெளியிட்டிருக்காரு. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு கிரிக்கெட் விமர்சகராகவும் அதே போல் கொல்கத்தா அணி லக்னோ அணி இந்த அணிக்கு மெண்டராகவும் தான் அவர் இருந்துகிட்டு இருந்தார். இப்போ தான் அவர் திடீர்னு இந்திய அணியின் ஹெட் கோச் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பு எடுத்திருக்காரு. அந்த வகையில் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்திய அணியின் ஸ்குவாடு ஒரு முறை அறிவிக்கப்பட்டிருந்தப்ப அப்போ ருத்ராஜ் அவருடைய பெயரை BCCI சேர்க்கப்படலை. அப்போ BCCI செஞ்சது தவறு, கண்டிப்பாக ருத்ராஜ் அவரை இந்திய அணியின் ஸ்குவாடில் சேர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு BCCIக்கு எதிராகவே கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று அவர் வெளியிட்டு சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஸோ அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோவில் கண்ணீர் பதிவாக தற்போது ருத்ராஜ் குறிப்பிட்டிருக்காரு. அன்னைக்கு வெளியே இருந்தப்ப கௌதம் கம்பீர் கண்டிப்பாக இந்திய அணியின் ஸ்குவாடில் தான் சேர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு தனக்கு ஆதரவு தெரிவித்ததாகவும் இன்னைக்கு அவர் இந்திய அணியின் ஹெட் கோச் தலைமை பயிற்சியாளராக வந்த உடனே அணியில் வாய்ப்பு கிடைக்க இருந்த வாய்ப்பையும் தனக்கு தராமல் தட்டி பறித்து தன்னை இந்திய அணியில் இருந்தே நீக்கினது எந்த வகையில் சரியானது அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்து முடிஞ்சிருந்த ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான தொடரில் தன்னை விட சுமாராக விளையாண்ட பிளேயர்களுக்கு இப்போ மீண்டும் அணியில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் ஜிம்பாப்வே தொடரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்த தன்னை எதற்காக அணியின் ஸ்குவாடில் இருந்து நீக்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருத்தத்துடன் ருத்ராஜ் இந்த கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்காரு. மேலும் T20 இல்லைனா ODI ஸ்குவாடு ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டில் தன்னை தேர்வு செஞ்சுருந்தால் நிச்சயமாக தனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கும். இப்படி ஒரே நேரத்தில் 2 ஸ்குவாட்லையும் தான் நல்லா விளையாண்டிருந்தும் தன்னை அணியில் இருந்து நீக்கியிருக்கிறது உண்மையாகவே தன்னால் ஏற்றுக்க முடியாத தாங்க முடியாத மிகப்பெரிய மனவேதனையை தனக்கு தந்திருக்கிறதா நம்ம ருத்ராஜ் பார்த்திங்கன்னா அன்னைக்கு தனக்கு சாதகமாக பேசிட்டு இன்றைக்கி பயிற்சியாளராக வந்துட்டு இப்படி மாற்றி நடந்துக்கிற கௌதம் கம்பீர் அவர் செஞ்சிருக்க இந்த விஷயத்தை ஒரு கண்ணீர் வீடியோ பதிவு மூலியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ருத்ராஜ் வருத்தப்பட்டு அவர் வெளியிட்டு சொல்லியிருக்காரு.